ஆவி பறக்க சுட சுட மரவள்ளி கிழங்கு குழல் புட்டு காணும் என்ன செய்ய ஓ தாராளமாக காணும் சுற்றி சுற்றி உறைஞ்சி எடுத்தாச்சு ஒரு புட்டையும் நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு என்னடா இருந்து கொண்டு இன்ட்ரோ கொடுக்குறோம்னு யோசிக்காதீங்க இன்றைக்கு வந்து முதலாவது வந்து பழைய கஞ்சியில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த இன்ட்ரோ வந்து காலமாக தான் எடுக்கிறேன் உங்களோட காலமை சாப்பாடு வந்து பழஞ்சோத்து கஞ்சி அதுவும் வந்து தேங்காய் பால் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக தேசி புளியெல்லாம் விட்டு நல்ல வடிவாக கரைச்சிருக்குது இது வந்து நல்ல குளிர்மையாக இருக்கு சரியான குளிர்மை இந்த இப்போ சட்டிகை வச்சிருக்கிறவே இப்படி குளிர்மையாக இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கும் அதோட இன்றைக்கு என்ன சமையல்னு சொல்லுங்க இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்டா மரவள்ளி கிழங்கு பிடிங்கி அதில் வந்து குழால் புட்டை வைக்க போகிறோம் அதோட வந்து நல்ல வடிவாக கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் மரவள்ளி கிழங்கு புட்டும் கருவாட்டு குழம்பு இதுக்கும் கருவாடு இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் தான் சுட்ட கருவாட்டுக்கு அந்த மாதிரி இருக்கு மத்தியானம் நாங்கள் குழம்பு தானே வைக்க போகிறோம் புட்டுக்கு அப்போ அதனால வந்து இது வந்து தேங்காய் பால் மட்டும்தான் விட்டுருக்கோம் இது எனக்கு விருப்பம் உண்மையிலேயே விருப்பம் குளிர்மை இது வெங்காயம் எல்லாம் நிறைய போடுறது நல்லா இருக்கும் சில பேர் அந்த சுட்ட கருவாடும் சேர்த்து சாப்பிட்றது ஊறுகாய் அதுவும் வச்சு சாப்பிடுவோம் நாங்கள் தேசி புளி சேர்த்தபடியே ஊறுகாய் எடுக்கையில் வாய்க்குள்ள இருந்து வயிறு வரையும் குளிருது சீனி கதலி வாழை நல்ல முத்திப்பை இருக்குது ஆனால் நல்ல பதிவாக சின்ன மரத்துலேயே நல்ல குள்ள போட்டுருக்கு இப்படியே நாங்கள் மரவள்ளி கிழங்கு பிடுங்க போவோம் என்ன பிரச்சனைடா நேற்று முந்தின நாள் மழை ஏன்னா மழைக்குள்ள கட்டின பாத்தியெல்லாம் தண்ணி இப்போ வெயில் இருக்கிறபடியாக கொஞ்சம் தண்ணி மாற்றி நிற்கிது அங்கே கரையா நிற்கிது பின்னுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து ஃபுல்லாகவே நாங்கள் விதைச்சிருக்கிறோம் உளுந்து எல்லாம் அறுவடை செய்த பிறகு தான் மரக்கறி பயிர் வைக்கிறதா இருக்கிறோமே மற்ற இதுக்குள்ள முளை இந்த கரைக்கு அதுக்குள்ள கொஞ்சம் வண்டி அந்த கமுகு வச்ச ஊடி இருக்கு தானே அதுக்குள்ள வண்டி வந்து வண்டி கொஞ்சம் வச்சிருக்கு கமாம்புள்ளையும் வண்டியும் கலந்து நிற்கணும் ஓ மாமரம் இனி காய்க்கும் அது நல்லா பூத்திருக்கு பார்த்தீங்களோ 2 வருஷம் 2.5 3 வருஷம் ஆகுது ஓ இல்லை ஆனால் அதில் ஒன்று நாங்கள் பழம் பிடிங்கி ஒன்று சாப்பிட்டுட்டோம் நாங்கள் மழை இப்போ மழைக்கும் வந்து பூவெல்லாம் கொட்டுப்பட்டுடும் தண்ணி நிற்கிது படத்தை ஓ எனக்கு மரம் இல்லை 1-2 மரம் நிற்கும் பார்க்கணும் சில நேரம் இப்படி மரவழியில் சரியான கிழங்கு கிடக்கும் தெரியுமா சில நேரம் கிழங்கே இருக்கு அது வேறுறாங்க கிடக்கு இழுத்து பாப்போம்மா ஈரம் தானே இழுத்து பார்க்கலாம் சுஜித் அப்படிங்க நான் இழுக்கிறேன் அப்படிங்க வாடா 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 புரியுதா அழுகி போச்சு கிழங்கு மழை தண்ணி நின்றுருக்கு பார்த்தீங்களோ ஒரு பெரிய கிழங்கு கிடந்து அழுகிட்டுது அப்படியே ஊரெல்லாம் போயிட்டு முறிஞ்சிருக்காண்ணா முறிஞ்சிருக்கா அழுகலாம் அது வேண்டாம் உதயம் போடுவோங்க இனி இதில் இல்லை இது திருப்பி வைக்கும் அதில் இல்லை பெருசா கிழங்கு இல்லை அதையும் பிடிங்கி பாரு ஓ எல்லாத்தையும் பிடிங்கி பார்ப்போம் அதில் ஓரளவு கிடாக்கு என்ன கிழங்கு இதில் ஓரளவு கிடாக்குது ஓரளவுக்கு காணும் இங்கே கரெக்டா இதில் கிடக்குதா பெருது இல்லைன்றீங்க அம்மா ஆனால் சரியான இறுக்கமாக இருக்குது கிழங்கு கிடாக்கு இல்லை இல்லை வருது நல்ல கிழங்கு கிடக்கு சத்தங்கள் கேட்குது ஓ முறிகிற சத்தம் கிடக்கு கிடக்கு கிழங்கு இஞ்சே அச்சனே பெரிய கிழங்கு நல்லா உடைஞ்சிட்டு அங்கே வேறுங்க கிடக்கு இவருங்க ஓ நல்ல பெரிய கிழங்கு பார்த்தீங்களோ
அறந்த சத்தமே பெரிய அங்கே அதில் கிடாக்குது மாமா நல்ல பெரிய கிழங்கு காணும் என்ன செய்ய ஓ தாராளமாக காணும் ஓ சூப்பராக இருக்கும் புட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா இன்றைக்கு பாருங்க எப்படி இருக்குமெண்டு அது வந்து நல்ல கருவாட்டு குழம்பு இல்லாட்டி மீன் குழம்பு இருக்கணும் அங்கே காத்தி ஆள் பிடிக்கிற நினைவு தானே ஒருக்கா தூணில் போட்டு காட்டி பழகினது இப்போ ஒரே ஆள் வந்து என்ன பிளான் போல போட் செய்து கை பொடி பொடி கையில் வந்துருக்காட்டி ஓ அவியுங்களாங்க நீ அவியான்னு நினைக்காது இது நல்ல இடம் நல்லா அவியுமோ மற்றது உடன் கிழங்கு தானே மாமா இது தடியை கொண்டு போங்க கொண்டு போகிறேன்டா கொண்டு போங்க தடியை சின்ன சின்ன இதாக வெட்டி போட்டு ஒரே பேக் கட்டி போட்டு கொண்டு போகலாம் இது நல்ல இனம் ஓ ஆறுமா கட்டி 6 மணி நேரம் தடியை கழிச்சு போட்டுங்க ம் நிறைய கிழங்கு வந்துருச்சு அதுதான் அங்கே மருங்கண்டையும் கத்திரிக்கண்டையும் நட்டுருக்கு ஓ ஓ பேக்குகளில் வச்சுருக்குறோம் இடங்கானாது தானே கத்திரிக்காய் அப்படிங்கிற வீடியோவில் வா இப்போ மிளகாய் எல்லாம் வச்சுருக்குறோமே என்ன ஓ இப்போ நிறைய வச்சுக்கிறோம் ஆனால் கொஞ்சம் இந்த பக்கம் புல்லுகளாக வந்துட்டு இந்த மலையோட இது செருக்கணும் புல்ல இது வந்து கரட் ஜீவர தட்டில் சீவி அங்கே அருமையாக ஒடியாங்க கூட நல்ல சுவையாக இருக்கும் சொல்லுங்க மாமா சாப்பிட்டா விட மாட்டீங்க இதே கழுகி இருக்கலாம் ம் கழுவணும் படிவா வாடிக்கை வச்சு கொண்டு போகிற மிச்சம் வந்துட்டு ஒரு 3 கிலோ வளங்கு 3 கிலோ கிட்ட கிடக்கோ 4-5 கிலோ உண்மைதான் ம் இந்த மாதிரி ஒரு 2 கிலோ மேலே இருந்து ம் என்ன 2-3 நிற்குதா ஏ இவ்வளோந்தான் நிற்கிது இல்லை இல்லை இஞ்சால அவளை ஒரு தடி 2 தடி நிற்கிது கொண்டு நிற்கிறேன் அது நிற்காட்டு இப்போ கூடி போடும் ஓ கிணக்கு உண்டு 2 இருக்கு உண்டு இது ரெண்டும் தான் கழுவி எடுப்போம் முதல் கிழங்க பார்த்தீங்களா இவ்வளோ கிழங்கு ம் மோட்டரை போட்டோம் ஓ நல்ல வடிவாக கழுவ வேணும் ரெண்டு 3 தண்ணியில் நல்லா கழுவி எடுக்கணும் மழையும் பெய்திருந்தது எல்லாம் ம் அதான் அந்த கருப்பு கலராக கிடக்கு இல்லாட்டி சிவப்பு கலரில் இங்கே மண் வந்து செம்மண் தான் இந்த மழை பெய்யுது தான் அந்த உள்ளுக்கு பாருங்க தோலை பாருங்க அப்படி ம் இப்போ வந்து மரவள்ளி கிழங்கெல்லாம் நாங்கள் கழுவி எல்லாம் எடுத்துட்டோம் முதல் வந்து புட்டுக்கு நாங்கள் கறி தான் வைக்க போகிறோம் அது வந்து கருவாட்டு குழம்பு அடுப்பை மூடி நாங்கள் குழம்பு முதல் வெஜ்ஜு போட்டு புட்டை வச்சு போட்டு சாப்பிடுவோம் என்ன ஓ ஏன்னா புட்டு இது நல்லா சுட சுட சாப்பிட தான் இன்னும் நல்லா உண்மையாக தான் சூடாராமல் இருக்கணும் சட்டி வந்து சூடாகிட்டுது நாங்கள் வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இந்த மழை மாப்பா தான் இருக்கு என்ன இடைக்கிட வெயில் அந்த எரிக்குது நேற்று நல்ல மழை பெய்யுது சரி வரையில் இந்த மழை வெயில் இருக்குது கடும் வெயில் கொஞ்சமாக வெந்தயமும் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கொள்வோம் அதோட பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் பதம் கட்டணும் எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது கருவாடெல்லாம் நாங்கள் கழுவி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் இதில் வந்து அதல் மீன் கருவாடும் அதோட வந்து பேர கருவாடும் கலந்தே வச்சுருக்கோம் இது எங்களோட வீட்டு இருந்த கருவாட்டிலே தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து கருவாட்டை போட்டுக்கொள்ளுவோம் இதுலேயும் வந்து எங்களுக்கு அவ்வளோவா உப்பு இல்லை இந்த கருவாடு அதோட குழம்பு தானே வைக்க போகிறோம் அதனால் வந்து உப்பு வந்து கவனமாக பார்த்து போட்டால் சரி கொஞ்சம் கருவாடை அப்படி அந்த எண்ணெய்க்கே பொரிஞ்ச மாதிரி வேற எடுக்கணுங்க கருவாடெல்லாம் போட்டு ஒருக்கா திறந்து பார்ப்போம்
கருவாடு அப்படியே நல்லா பொரிஞ்ச மாதிரி வந்துட்டு எங்களுக்கு. வாசம் வருது. என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ள போகிறேன். தக்காளி பழம் எனக்கு வந்து இந்த குழம்புக்கு கொஞ்சம் கடிப்பட வேணும், அதனால தான் தக்காளி பழம் முதல் போட இல்லை. ஒரு நிமிஷம் அப்படியே தக்காளி பழமும் பதங்கட்டுக்கு. இப்போ வந்து திறந்து பார்ப்போம். தக்காளி பழம் அப்படியே வதங்கினா காணுமே, நல்லா கொதிக்கவும் வேணும் தானே, நாங்கள் பால் விடத்தானே போகிறோம். என்ன செய்ய போகிறோம், கருவாட்டு குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். புட்டு கொஞ்சம் குழம்பாக தான் இருக்க வேணும். காணும் உரைப்பேன். அதோட வந்து உரைப்புகளை வந்து நீங்கள் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க. கருவாட்டிலையும் உப்பு இருக்கிறபடியாக அளவாகவே உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன், தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படியே வடிவாக கலந்து விடுவோம். அதோட என்ன செய்ய போகிறேன்னா பழப்புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் விட்டுக்கொள்ளுவேன். அதையும் இப்படியே கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். அதில் கொஞ்சம் கொதித்து வத்தட்டுக்கும். இப்போ வந்து கருவாட்டு குழம்பு திறந்து பார்ப்போம். ஒரு வாசமாக இருக்குன்னு எப்படி இருக்குன்னு. தக்காளி பழம் போட்டாலும் கருவாட்டு குழம்புக்கு நீங்கள் பழப்புளி கொஞ்சம் விட்டால் தான் உண்மையிலுமே அதோட சுவை வந்து நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு வேறு. எனக்கு வந்து தக்காளி பழம் கொஞ்சம் கரையக்கூடாது, அப்படியே இருந்தால் தான் நல்லா இருக்கும். குழம்பாக வேணும் வேண்டாம், புட்டு தானே சாப்பிட போகிறோம். இந்த பருவத்தில் நாங்கள் இறக்க போகிறோம். ரெண்டாலும் வந்து கொதிச்சு எங்களுக்கு கொஞ்சம் வந்து குழம்பு வந்து நல்லா திக்கான குழம்பாக வந்துட்டு இறக்குவோம். புட்டை வலிக்கிட்டால் பார்த்தீங்கன்னா குழல் புட்டு பானா அடுப்புக்குள்ளே போகுது. கல்லை மாற்றத்தான் வேணுமே. இந்த அடுப்பு கொஞ்சம் இந்த அகண்ட அடுப்பு தானே, பானை வந்து இப்போ வந்து கல்லை வச்சு நாங்கள் பானைக்கு தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்க என்ன செய்ய போகிறோம்டா தோல் எல்லாம் சீவி எடுக்க போகிறோம். பூவைக்குதுன்னு வந்து இதுக்கு வந்து அந்த நரம்புகள் ஒன்றும் இருக்கக்கூடாது, வேர்கள்னு சொல்லுவோம். கிழங்குல வேர்கள் வந்து இருக்கக்கூடாது. வடிவாக துப்புரவாக்கி எடுத்தா சரி. இந்த கிழங்குல வந்து நல்லா அவியமா இல்லையான்றது வந்து தோல் உரிக்கையே வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இப்படி உரிஞ்சு வரவும் வேணும். இப்படியே நாங்கள் தோடுகள் எல்லாத்தையும் இப்படி உரித்து எடுத்துட்டோம். இதே மாதிரிக்கா திருப்பி கழுவத்தான் போகிறோம். கிழங்க திருப்பியும் இப்படியே தண்ணிக்க போடுவோம். 2-3 கிழங்கு எடுத்துருக்குறோம். அதெல்லாம் காணும் எங்களுக்கு புட்டுக்கு. எல்லாத்தையும் உரிச்சு எடுப்போம் தோடு என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழங்க அப்படியே நாங்கள் கழுவி எடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த கரன்சி ஸ்க்ரேப்பர் இருக்குது தானே, இதில் வந்து நாங்கள் உறைஞ்சி எடுக்க போகிறோம். இதை நீங்கள் நார்மலாக இடித்து போட்டோம், உரலில் இடித்து போட்டோம். அதை வந்து கொளிக்க வேணும், சின்ன சின்னன்னா கொலை. இது வந்து சுகம், உங்களுக்கு இடிச்சு எடுக்கிறதுலும் பார்க்க இப்படி செய்கிறது வந்து சுகம். எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. இப்படியே உறைஞ்சி எடுக்கணும். இந்த நடு நரம்பு நாங்கள் உறைஞ்சி எடுக்காத வரைக்கும் அப்படியே இந்த சுற்றி உறைஞ்சி எடுத்தா சரி. அதான் இந்த நீட்டு போக்காவே நான் இந்த கிழங்கை வந்து உரிச்சு எடுத்தேன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா மரவள்ளி எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே உறைஞ்சி எடுத்துட்டோம்.
இது இப்படியே இருக்க எங்களுக்கு இந்த ஒரு தண்ணி தன்மை அதாவது பால் தன்மையாக இருக்குதுல்ல இந்த பால் தன்மையே இல்லாமல் எடுக்க வேணும் ஏன்னா புட்டுக்கு வந்து கொஞ்சம் உருந்துருந்து இருக்கிறதா தானே புட்டு இப்போ இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா அப்படியே புளிஞ்சு தான் எடுக்க போகிறோம் நாங்கள் பாருங்க இப்படியே புளிஞ்சு எடுத்தா சரி கையாலேயே புளிஞ்சு எடுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு துணியில் போட்டு அப்படியே நல்லா முறுக்கி புளிஞ்சாலும் சரி இப்படி உருத்தி போடுவோம் சில பேர் சொல்லுவேன் இந்த புளியக்குள்ள அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடுமுண்டு ஆனால் அந்த அளவுக்கு போகும் தான் இல்லையாண்டு இல்லை ஆனால் மிச்ச சக்கையில் இருக்கிற சத்தங்களுக்கு காணும் ஆனால் இந்த புளியிற இது இருக்குல்ல அதுக்காக நீங்கள் களி வேணுமெண்டா கிண்டி கொள்ளலாம் இந்த களி உண்டாக்கு நல்லா இருக்கும் இப்படியே எல்லா மரவள்ளிக்கிழங்கையும் நாங்கள் வந்து புளிஞ்சு எடுத்துக்கொள்வோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் புளிஞ்சு அப்படியே இந்த உருத்தி எடுத்துட்டோம் இந்த பால் வந்து பாருங்க இஞ்சி மரவள்ளிக்கிழங்குல இந்த பால் வந்து உணவும் வந்திருக்கு இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் களிக்கின்றண்டா இல்லை கஞ்சி வைக்கிறண்டாலும் சேர்த்துக்கொள்ளலாம் ஓ மரவள்ளிக்கிழங்கு கஞ்சி வைக்க விட்டு வைக்கலாம் அதுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் இந்த ஈரழிப்பு இல்லாமலுக்கு அப்படி புளிஞ்சு எடுத்தா தான் இங்கே அப்படி புட்டுக்கு மா குளிச்ச மாதிரி இருக்குல்ல இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன் தேவையான அளவு உப்பை வந்து நாங்கள் இப்படியே சேர்த்து கலந்து விடுவோம் பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் போட்டு நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டேன் தண்ணியும் கொதிச்சிட்டுது இப்போ குழல் புட்டு பானைக்கான் போட போகிறேன் உள் தட்டி இருக்குது போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கொள்ள போகிறேன் குழல் புட்டுண்டா அடையடையாக தான் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு புட்டு தான் மரவள்ளிக்கிழங்கு புட்டு அதை வந்து போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் பூ ஆனால் ரெண்டும் வெள்ளை கலர்ன்றவரையா தெரியுது தேங்காய் பூ போட்டால் தெரியாது இனிப்பா வேணுமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாமண்டா தேங்காய் பூ சீனி கலந்து சீனி இல்லை சர்க்கரையை வந்து நீங்கள் இடித்து போட்டு தேங்காய் பூவோட கலந்து போட்டு செய்து கொள்ளலாம் நாங்கள் இப்போ கருவாட்டுக்குள்ளே போடணும் சாப்பிட போகிறோம் இந்த அமர்த்தி வைக்காமல் கொஞ்சம் லூஸாக வைக்க வேணும் வந்து மேலாலையும் தேங்காய் சின்ன குழலுன்றபடியே 2 அடைக்கு தான் நான் வச்சுருக்கிறேன் அப்படியே அவிய விடுவோம் நாங்கள் மூடி விடுவோம் மூடி தான் டிசைனான சிரட்டை அவியட்டுக்கும் அப்படியே புட்டேன்னா ஓ பார்த்தீங்கன்னா இந்த வெக்கை வந்து வெளியில் போகுது அவிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்னா இறக்குவோம் புட்டை அப்படி வந்துருக்காது மரவள்ளிக்கிழங்கு அப்படியே குழல் புட்டு அப்படியே அடையொண்டும் அப்படியே உடையாமலுக்கு அப்படி இருக்குது இப்படியே நாங்கள் மற்ற புட்டுகளையும் அவிச்சு இறக்குவோம் என்ன ஓ நிறைய மரவள்ளிக்கிழங்கு கிடக்குது கிட்டத்தட்ட 3வது குழல் இறக்கியாச்சுண்ணே ஓ எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஆவி பறக்க சுட சுட மரவள்ளிக்கிழங்கு குழல் புட்டு இப்போ என்ன ஒன்று கிடக்குறேன் அதை அவிச்சா சாப்பிடலாம் எல்லாம் அதை அவிய வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் அவ்வளோ அவசரமாக இருக்கா டக்குன்னு அவிஞ்சிடும் இது அவியறதுக்கு உண்மையிலுமே கிள நேரம் செல்லாம் டக்கு கண்டா அவிக்கணும் ஒரு 2 நிமிஷம் தான் 2 நிமிஷம் அப்படி டக்குன்னு அவிஞ்சிடும் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஒரு புட்டையும் நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு அதோட இவ்வளோ சொப்டான புட்டாக இருக்குன்னு அதோட கறி வந்து நல்ல ஒரு திக்கான குழம்பாக வந்துட்டு எங்களுக்கு கட்டி குழம்பாயிட்டு பாருங்க கருவாடு தக்காளி பழம்
சாப்பிடுவோம் சாப்பிடுவோமோ? பார்க்கவே சாப்பிடுவோம் போல இருக்குது. ம். நாங்கள் முதல்ல ஒரு கால் செய்து சாப்பிட்டு நாங்கள் ஓ அது கனகாலம் ஆயிட்டுது. ம். ஆனால் அது நீத்துப்பட்டியில் வச்சுனாங்க. அதுக்கு வந்து சம்பல் செய்திருந்தோம் நாங்கள். மீன் குழம்பு இல்லாட்டிக்கு கருவாட்டு குழம்பு வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு வச்சுனாங்க. இன்றைக்கு வந்து அந்த ஆசை நிறைவேறிட்டேன். அதோட இன்றைக்கு மாமாவும் சாப்பிட போகிறார். சாப்பிடுங்க. அதோட மாமா வந்து புட்டு மரவள்ளி கிழங்கு புட்டு ஒரு நாளுமே சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னேன். இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்க. எப்படி இருக்கும்? இதை சும்மா சாப்பிடக்க மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? தெரியாத கலக்கு இப்படி அவிச்சு போட்டு கொடுத்தா தெரியாது. ஆனால் சுஜி அடித்த மாதிரி அந்த சின்னல்ல அடிச்சிருந்தா துப்புரவா தெரியாது. அதால அந்த ஸ்க்ரேப்பர் வந்து அந்த சின்ன கண்ணில் வந்து நாங்கள் உறைஞ்சி எடுத்தா கொஞ்சம் அந்த குமைஞ்சு கொண்டு வர தன்மை இருக்கும். அதனால கொஞ்சம் பெரிய கண்ணில் உள்ள அந்த ஸ்க்ரேப்பரில் வந்து உறைஞ்சி எடுத்துனாங்க. மரவள்ளி கிழங்கு புட்டு சொல்லாமல் பறையாமல் போய் கொண்டிருக்கு. மற்றது நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்ல சாப்பிட்டு சட்டப்படி இருக்கு. பார்த்தீங்கண்டா இன்றைக்கு நல்ல ஒரு அருமையான மரவள்ளி கிழங்கு புட்டு. இது வந்து செய்கிறது சுகம். உண்மையிலேயே நீங்கள் வீட்டில் ஸ்க்ரேப்பர் எடுத்து சீவி போட்டு அவிச்சு பாருங்க. சும்மா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அந்த என்ன சொல்கிற மரவள்ளி கிழங்குண்டே சொல்லிடாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சுவை. அதோட கொஞ்சம் அவிஞ்சு ஒன்று கருவாட்டு குழம்புக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் இனிப்புக்கு சீனிக்கு இன்னும் நல்லா இருக்குமே. நீங்கள் சொன்ன மாதிரி சக்கரை போட்டு சமைக்கலாம். தேங்காய் போட கலந்து போட்டு ஒவ்வொரு அடைக்கும் வச்சு நீங்கள் அவிச்சு கொள்ளலாம் விரும்பினா. உண்மையிலேயே இன்றைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.